ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு பாலியல் கொடூரன். தன்னுடைய பாலியல் இச்சைக்காக சிறுமிகள் இளம்பெண்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்ட ஒரு மோசமான நபர். தன்னுடைய பாலியல் இச்சைன்னு மட்டும் சொல்ல முடியாது, உலக அளவில் இருக்கிற அதிகார மையத்தில் இருக்கும் முக்கியமான நபர்களும் எப்ஸ்டீனோட தொடர்பு கொண்டிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், உலகத்தினுடைய மிக முக்கியமான பிஸ்னஸ்மேன் பில் கேட்ஸ், பிரின்ஸ் ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான நபர்கள் எப்ஸ்டீனோட தொடர்பு கொண்டிருக்காங்க. அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வெளியாகி இருக்கு. எப்ஸ்டீன் தான் ஒரு பாலியல் குற்றவாளி தான் அப்படிங்கிறத நீதிமன்றத்திலேயே ஒத்துக்கிட்டு தண்டனை வாங்கின ஒரு நபர். அமெரிக்காவுடைய புளோரிடாவில் இருக்கிற பாம் பீச் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற பெரிய பெரிய பங்களாக்கள்லையும் எப்ஸ்டீனுக்குன்னு சொந்தமான ஒரு தனி தீவுலையும் தான் இந்த பாலியல் சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தகவல்களாக வெளியாகிட்டு இருக்கு. சரி, ஒரு பக்கம் பாலியல் துன்புறுத்தல்கள், வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுத்துறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சா, அதை தாண்டி அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாம் வர தொடங்கி இருக்கு. அப்படி அதிர்ச்சிகரமான தகவல்ல ஒண்ணுதான் எப்ஸ்டீன் நடத்தின அந்த பார்ட்டிகள்ல மனித மாமிசம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது. குறிப்பா நரபலி கொடுக்கப்பட்டு மாந்திரிக தந்திரிக அந்த நம்பிக்கை கொண்டுதான் இந்த மாதிரியான செயல்கள்ல அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிற தகவலும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமாக வெளியாகி இருக்கு. ஆனா இந்த தகவல் எல்லாம் உண்மையா? அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இந்த பெண்ணினுடைய பேர் கேப்ரியலா ரிகோ ஜிமெனஸ். இவங்க மெக்சிகோவை சேர்ந்த ஒரு மாடல். இந்த வீடியோ 2009 எடுக்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய பணக்காரர்கள் பங்கேற்ற பார்ட்டியில இருந்து அவங்க வெளியே வந்து இப்படி கத்தி அழுகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பார்ட்டியில மனிதர்கள் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடல்கள் உணவாக சாப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க, காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு கேப்ரியலாவை இப்போ வரைக்கும் காணவில்லை. இந்த வீடியோ ஏன் இப்போ சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வெளியான கேனிபலிசம், அதாவது மனித மாமிசத்தை சாப்பிடுவது தொடர்பான குறிப்புகள் தான். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரித்து அது தொடர்பாக திரட்டப்பட்ட ஆவணங்கள் எல்லாத்தையுமே அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 தவணையாக இந்த ஆவணங்களை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. முதல் தவணை டிசம்பர் 2 வெளியிட்டாங்க, 2வது ஜனவரி 30 வெளியிட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட 35 லட்சம் பக்கங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட போட்டோஸ் இருக்கு, 2800 வீடியோஸும் வெளியாகி இருக்கு. அந்த ஆவணங்கள்ல தான் எப்ஸ்டீன் ஆர்கனைஸ் பண்ண பார்ட்டியில மனித மாமிசம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆவணங்களுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை இந்த இடத்துல சொல்லிடுறேன். எப்ஸ்டீனே தனக்குத்தானே இந்த மெயில்களை பல முறை அனுப்பியிருக்காரு. அது பின்னால நமக்கு பிரச்சனை வரும்போது இந்த தகவல் எல்லாம் நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக எப்ஸ்டீன் தனக்குத்தானே இந்த மெயிலை அனுப்பிக்கிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதையெல்லாம் அவர் டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது போக தன்னுடைய டீமுக்கும் சில முக்கியமான நபர்களுக்கும் அவர் அனுப்பின மெசேஜஸ், மெயில்ஸ் எல்லாமே இதுல வெளியாகி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மெயில்ஸ் அடங்கிய இந்த ஆவணங்கள்ல 52 இடங்கள்ல கேனிபல்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை பதிவாகியிருக்கு. அதாவது மனித மாமிசத்தை சாப்பிடுபவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் FBI, அதாவது இங்க CBI சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அமெரிக்காவினுடைய மத்திய விசாரணை அமைப்பு, அவங்களுக்கு ஒரு மெயில் ஒரு நபர் அனுப்பியிருக்காரு. அந்த மெயிலினுடைய ஃபுல் சாராம்சமும் வெளியாகி இருக்கு. அதுவும் இப்ப மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மெயில்ல அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2000ஆம் ஆண்டுல ஒரு சொகுசான யாக்ட், அதாவது சொகுசு கப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கப்பல் ஒன்று எப்ஸ்டீன் கிட்ட இருந்துச்சு. அந்த கப்பல்ல ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு எப்ஸ்டீன். அந்த பார்ட்டிக்கு என்னை வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போனாங்க. அங்க நான் பார்த்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. அங்க நரபலி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. குழந்தைகளினுடைய கை கால்கள் எல்லாம் தனித்தனியாக வெட்டப்பட்டிருந்தது. அவர்களுடைய குடல்கள் எல்லாம் வெளியே எடுக்கப்பட்டிருந்தது. அந்த குடல்கள்ல இருந்த மனித கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சிலர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிருச்சு அப்படின்னு அதில் பதிவு பண்ணியிருக்காரு. கூடவே அங்கத்தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் அதை செய்தது ஜார்ஜ் புஷ் 1 அப்படின்னும் அந்த மெயில்ல அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஜார்ஜ் புஷ் அப்படின்னா அமெரிக்காவில் 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே அதிபராக இருந்தாங்க. ஒரு ஜார்ஜ் W. புஷ் சொல்றாரா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தவரை சொல்றாரா அப்படிங்கிற அந்த தகவல் தெளிவாக தெரியல. ஜார்ஜ் புஷ் மட்டும் கிடையாது, எப்ஸ்டீன் உட்பட அந்த கப்பல்ல இருந்த பலரும் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அவர் மெயில்ல குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இந்த மெயில் தான் சமூக ஊடகங்கள்ல பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க இதுல ஒரு விஷயத்த கவனிக்கணும்.
ஸ்னூப்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இந்த ஆவணங்களை எல்லாம் பார்த்து ஃபேக்ட் செக் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சொல்றது என்னன்னா 52 முறை கேனபிள்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அது எதுவுமே இவர் பயன்படுத்தினார், இவர் சாப்பிட்டார், இவர் கொல்லப்பட்டு அவங்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லப்படவில்லை. எல்லாமே நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற வெறுமனே ஒரு குற்றச்சாட்டுகளாக மட்டும்தான் இருக்கே தவிர ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகள் அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தி ஸ்னூப்ஸ் அப்படிங்கிற அந்த இணையதளம் சொல்லியிருக்காங்க. ஸ்னூப்ஸ் வெப்சைட்டு நாங்கள் எங்கே நம்பணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்களாக இருக்குது. இன்னும் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அது ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது போக அந்த ஆவணங்களில் பலருடைய பெயர்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் சரியாக ஃபேக்ட் செக் பண்ணி சரியான தகவலை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற அந்த தேவை இருக்கு. அதை எல்லா ஊடகங்களாலையும் பண்ணிட முடியாது. அதனால இந்த ஸ்னூப்ஸ் மாதிரியான ஊடகங்கள் இதை டெடிக்கேட்டடாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம அவங்கள ரெஃபரன்ஸாக இந்த இடத்துல சொல்றோம். அந்த சொகுசு கப்பல்ல நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சிருந்தார் இல்லையா, அந்த மெயிலில் இருக்கிற தகவலையுமே நீங்கள் நல்ல ஒரு தடவை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, குழந்தைகளுடைய உடல் வெட்டப்பட்டு அவருடைய குடல் வெளியே எடுக்கப்பட்டு அந்த குடலில் இருக்கும் கழிவுகள் தான் சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர அந்த உடல்ல இருந்த மாமிசங்கள் சாப்பிடப்பட்டதாக அவரும் அந்த இடத்துல பதிவு செய்யலை. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த எப்ஸ்டீன் தீவில் இல்லை எப்ஸ்டீன் நடத்தின பார்ட்டிகளில் மனித மாமிசம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இதெல்லாம் வெறும் குற்றச்சாட்டுகளாக இருக்கு. அதுக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் குற்றச்சாட்டு வைத்தவங்க கொடுக்கல. குற்றச்சாட்டு தானே நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு கேட்டால் ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுற வரைக்கும் அது வெறும் குற்றச்சாட்டு தானே தவிர அது உண்மை கிடையாது. ஆனால் 2009 கேப்ரியலா அப்படிங்கிற அந்த பெண் ஏன் அப்படி கத்துனாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் தெரியல. அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல. அந்த வீடியோ வெளியாகும் போது அவங்களுக்கு 21 வயது, அது 2009 வெளியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட அவங்க 40 வயசு தாண்டி இருப்பாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. இப்போ நீங்கள் கேட்கலாம், மனித மாமிசம் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறது உறுதி இல்லை அப்படிங்கிறது சொல்கிறீங்க, வெறும் குற்றச்சாட்டு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது டொனால்ட் ட்ரம்ப்போ, பில் கேட்ஸோ, பில் கிளின்டனோ, பிரிட்டனுடைய பிரின்ஸ் ஆண்ட்ரூவோ அவங்க தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறதும் வெறும் குற்றச்சாட்டாக தானே இருக்கும். அதை நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்கள் ஏதாவது இதில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இந்நேரம் உங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டான கேள்வி தான். அவங்க தவறு செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது விசாரணையின் மூலமாக மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இப்போ ஏன் அவங்களுடைய பெயர்கள் அடிவாங்குது அப்படின்னா, எப்ஸ்டீன் தான் இந்த தவறையெல்லாம் செஞ்சேன், பாலியல் குற்றத்தையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டதுக்கு பிறகும், அவர் ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இவர்கள் எல்லாம் அவரோட கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே சொல்லுது. அதனாலதான் சிறுமிகளை கூட விட்டு வைக்காத ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சும் நீங்க அவங்களோட எப்படி தொடர்புல இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க. அதே மாதிரி பில் கேட்ஸுக்கும் அவருடைய மனைவியாக இருந்த மெலிண்டா கேட்ஸுக்கும் இடையில டைவர்ஸ் ஆச்சு. டைவர்ஸுக்கு காரணமாக மெலிண்டா கேட்ஸ் சொன்ன காரணங்கள்ல எப்ஸ்டீனோட பில் கேட்ஸுக்கு இருக்கிற தொடர்பும் ஒரு முக்கியமான காரணம்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. எப்ஸ்டீன் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டு சிறைக்கு போனதுக்கு பிறகு 13 மாதங்கள் மட்டும்தான் சிறையில் இருந்தார். அந்த 13 மாதங்களும் வாரத்தில் 6 நாட்கள் அவர் வெளியே தான் இருந்தார். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சிறையில் இருந்தார். அந்த மாதிரி ஒரு டீலை அப்போ ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது அமெரிக்காவுடைய மத்திய அரசோட எப்ஸ்டீன் போட்டுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு அதிகாரத்தில் அவருக்கு செல்வாக்கு இருந்துச்சு. அதன் அடிப்படையில் 13 மாதங்களில் அவர் வெளியே வந்துட்டு திரும்பவும் இந்த குற்றங்களை எல்லாம் செய்ய தொடங்குறாரு. அப்படி குற்றம் செய்தவரோட சேர்ந்து நீங்க போய் பார்ட்டி பண்றீங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியே வருது அப்படின்னா உங்க மேல சந்தேகம் வருமா வராதா அப்படிங்கிறது தான் பில் கேட்ஸோ, பில் கிளின்டனோ, டொனால்ட் ட்ரம்ப்போ இவங்களையெல்லாம் பார்த்து கேட்கப்படுற கேள்வி. அப்போ இவங்க எல்லாம் அவரோட சேர்ந்து போய் பார்ட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாம் தப்பே செய்யலனாலும் எப்ஸ்டீன் தப்பு செய்யறதுக்கு ஆதரவாக அல்லது தைரியம் கொடுக்குற வகையில தானே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இவங்க மேல எல்லாம் வைக்கப்படுற குற்றச்சாட்டு. எப்ஸ்டீனுடைய பார்ட்டிஸ்லையும் சரி, அவருடைய தீவுலையும் சரி என்ன மாதிரியான குற்றங்கள் நடந்துச்சு, யார் யாரெல்லாம் வந்தாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கவங்க 2 பேர். ஒருத்தர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அவர் 2019 ஆகஸ்ட்ல சிறையிலேயே தற்கொலை பண்ணிட்டாரு. அதனால அவர்கிட்ட இருந்து நம்ம பதிலை எதிர்பார்க்க முடியாது. 2வது கிஸ்லைன் மேக்ஸ்வெல், இவங்க எப்ஸ்டீனுடைய உதவியாளர்னு சொல்லலாம், பார்ட்னர்னு கூட சொல்லலாம். இவங்க தான் இந்த சிறுமிகளை, இளம்பெண்களை எல்லாம் இந்த தீவுக்கும் அவருடைய பார்ட்டிஸுக்கும் ஏற்பாடு பண்ணி கொண்டு வருது. அவங்களுக்கும் இந்த வழக்குல 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இப்போ சிறையில இருக்காங்க. மேக்ஸ்வெல் கிட்ட இந்த ஆவணங்களின் அடிப்படையில தொடர்ந்து விசாரணை பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் என்ன மாதிரியான தப்புகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிய வரும். ஆனா அமெரிக்க அரசாங்கம் அதையெல்லாம் செய்வாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். டொனால்ட் ட்ரம்ப்பே என்ன சொல்றாரு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸை அமெரிக்கா மூவ் ஆகணும், அடுத்த வேலையை போய் பார்க்கணும் அப்படின்னு அதை தட்டி கழிக்க தான் பார்க்குறாரு. இன்னொரு பக்கம்
35 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தான் வெளியே வந்திருக்கு. இன்னும் வெளிவராத பார்ட்டுகள் இருக்கு. அதையெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி பக்கங்கள் அளவுக்கு ஆவணங்கள் திரட்டப்பட்டிருக்கு. இதையெல்லாம் விசாரிச்சு அதை மேக்ஸ்வெல் உறுதிப்படுத்தி நீதிமன்றத்துக்கு போய் தண்டனை வாங்கி தருது அப்படிங்கிறது மிகப்பெரிய காரியம். அதையெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க நடக்க விடுவாங்களா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விதான். தொடர்ந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அடுத்தடுத்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. வேறொரு முக்கியமான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.